ரோஹிணி கூடிய சீக்கிரத்தில் ஜெயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயா கேஸ் வாபஸ் வாங்கினது ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியாது. இவங்க ஏன் கேஸ் வாபஸ் வாங்கணும், ஆன்ட்டி கேஸ் வாபஸே வாங்க மாட்டாங்களே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜயா கிட்ட மாற்றி மாற்றி கொஷின் கேட்குறாங்க ரோஹிணி. ஆனால் விஜயா சொல்கிற மாதிரி தெரியல. ஆன்ட்டி எப்படி மாறினா நம்ம தெரிஞ்சே ஆகணும், இதை பார்வதி ஆண்டிக்கு கண்டிப்பா தெரியும், அதனால நம்ம அங்க போயிட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்க போவாங்க. பார்வதி என்ன ரோஹிணி இந்த பக்கம், அதுதான் உங்க ஆன்ட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களே, இங்கெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்லைங்க ஆன்ட்டி, நான் உங்களே பார்க்கறதுக்கு தான் வந்தேன், உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறதுக்காக வந்தேன், நல்ல வேலை நீயே வந்துட்ட, நானே உடம்பு கை கால்லாம் வலிக்குதுன்னு இருந்தேன், நீ மசாஜ் பண்ணி விடணும்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்துட்ட, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மசாஜ் பண்ணி விடு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி விட்டுட்டே கொஷின் மேல கொஷின் ரோஹிணி கேட்குறாங்க. ஆன்ட்டி எப்படி கேஸ் வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரியல, அதுவும் சத்யாவை பார்த்துட்டு எப்படி பாவம்னு நினைச்சாங்க, ஆன்ட்டி ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்களாச்சே அப்படின்னு சொன்னோன்னே, அவ எங்க கேஸ் வாபஸ் வாங்கினா, எல்லாம் வாங்க வச்சாங்க, ஆன்ட்டி கேஸ் வாபஸ் வாங்கினது ஆச்சரியமா இருக்கு, அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆன்ட்டி எங்க அந்த கடவுளுக்குலாம் தெரியாது, எனக்கு தெரியும், அந்த வக்கீல் வந்தாருல்ல, அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு பணம் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டாரா, அதனாலதான் உங்க ஆன்ட்டி கேஸ் வாபஸ் வாங்கினா, இல்லைன்னா அவ எங்க வாங்க போறா அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணி மனசுக்குள்ளேயே இந்த 2 லட்ச ரூபா நம்ம எப்படியாவது வாங்கிடணும் ஆன்ட்டி கிட்ட பேசியே அப்படின்ட்டு, இங்க பாருமா இந்த பணத்தை கொடுத்தது நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாத, யாருக்கும் தெரியாது, உங்க அத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா சரியா, ஆன்ட்டி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்னை நம்பி சொல்லியிருக்கீங்களே, இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க ஆன்ட்டி அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பணத்தை எப்படி அவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.